இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல எங்கும் ஏதிலும் ஜெயமே ஜெயமே. கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பதாக எந்த இருளின் வல்லமைகளும் வெற்றி பெற முடியாது. கிறிஸ்துவின் நாமத்துக்கு சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற வல்லமை உண்டு. அன்பானவர்களே, அந்த இயேசுவிடத்தில் தான் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவாராக. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்கள் உடல் நோய்களில் இருந்து சுகம் தருவாராக. உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிற துன்பம், வேதனை, கஷ்டங்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள் இருந்து விடுதலை தருவாராக. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தையினால் ஆண்டவர் நாம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. So we are going to listen God's word. God's words we know it has power. It has power to deliver us, heal us, lead us, protect us, guide us. So கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சக்தி வாய்ந்தது, நம்மை பாதுகாப்பது, வழி நடத்துவது. ஆகவே அந்த வார்த்தையை நாம் கேட்கலாம். Tonight we are going to meditate on you will not be confounded in times of evil. கேடு காலத்தில் நீங்கள் இகழ்ச்சி அடைவதில்லை என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். There will be times of evil in everyone's life. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் துன்பத்தின் காலம் உண்டு, துயரத்தின் காலம் உண்டு, கஷ்டத்தின் காலம் உண்டு. நாம் எல்லோரும் அதை நிச்சயமாக சந்திக்கின்றோம். But listen what the Holy Bible reveals to you. ஆனால் அந்த சூழ்நிலையில் கடவுள் வார்த்தை உங்களுக்கு என்ன வெளிப்படுத்துகிறது, என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கேளுங்கள் என்றால் அதுதான் நமக்கு மருந்து. நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் பலவற்றை தேடுகிறோம். கடவுளும் நமக்கு வேண்டியதை கொடுக்கிறவராக இருக்கின்றார். And also believe what Holy Bible teach you. அது மட்டுமல்லாமல் பரிசுத்த வேதாகமம் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அதை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள், அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். Psalm 37 verse 19 says, they will not be confounded in times of evil, and days of famine they will eat their fill. திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 37:19 இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். கேடு காலத்தில், எல்லாரும் இணைந்து அதை வாசிப்போம். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். இது இறைவார்த்தை நம்ம கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்புகிற பிள்ளைகளுக்கு பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை. பொதுவாக உலகம் என்ன சொல்லும் என்றால், உனக்கு கஷ்டம் வந்து விட்டாலே கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, அப்போ உனக்கு ஏதோ சரியில்லையாக்கும், காலம் சரியில்லையாக்கும், நேரம் சரியில்லையாக்கும் என்று உலகம் சொல்லும். பட் த ஹோலி பைபிள் சேஸ் என்ன சொல்லுது என்றால், கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்தில், பஞ்சம் அல்லது கஷ்டம் வரும் பொழுது உலகம் கைவிட்டு விடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், பஞ்ச காலத்தில் அவர்கள், கடவுளை நம்புகிறவர்கள் நிறைவடைவார்கள். ஸோ அதுக்காக தான் இங்கே நாம் கூடுகிறோம், அதுக்காக தான் ஜெபிக்கிறோம், அதுக்காக தான் நாம் கடவுளை நம்புகிறோம். In your life journey you may face many challenges because life is full of challenges. உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் பலவிதமான சவால்களை சந்திக்கலாம். என்றால் வாழ்க்கையே சவால்கள் நிறைந்ததுதான். சரியோ, காலை இருப்பது போல மத்தியானம் இருப்பதில்லை, மத்தியானம் இருப்பது போல பின்னேறம் இருப்பதில்லை. So life full of challenges. But the Holy Bible promises that people who believe in God, ஆனால் பரிசுத்த வேதாகமம் யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ, not be confounded in times of evil, in days of famine will eat their fill. திருமறை என்ன சொல்றது பாருங்கள், கேடு காலத்திலே அவர்கள் ஒருபோதும் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள். வாழ்க்கையிலே சவால்கள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் யார் கடவுளை நம்புகிறார்களோ அவர்கள் துன்ப காலத்தில் இகழ்ச்சி அடைய மாட்டார்கள், பஞ்ச காலத்தில் அவர்கள் நிறைவடைவார்கள்.
It speaks beyond physical hunger. இந்த இறை வார்த்தை வெறும் உடல் பசியை மட்டும் பேசவில்லை, அதையும் தாண்டி மேலே சிலவற்றை நமக்கு எடுத்து கூறுகின்றது. You can experience divine peace and blessings during the dry season of life. உங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, கஷ்டம், துன்பம், வேதனை போன்ற வறட்சி வருகின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால், இந்த கடவுள் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அந்த வறட்சியான காலத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள், கடவுள் கொடுக்கிற சுகத்தை, சமாதானத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று தெரியும். என்றால் இந்த உலகம் பார்க்கிறதை விட மேலான விடயங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். When you trust in God Almighty, not only will He provided for you the material needs, நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்துக்குரியவர்களை மட்டும் அவர் கொடுக்கிறவர் அல்ல, He will also fulfill all your emotions and spiritual needs. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உணர்வு சம்பந்தமான விடயங்களையும் உங்களுடைய ஆவிக்குரிய விடயங்களையும் இறைவன் நிறைவாக தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, என்றால் உணர்வுக்கு இன்றைக்கு மருந்தில்லாமல் இருக்கின்றது. உணர்வு என்பது, கவலை என்பது, தனிமை என்பது அது ஒரு உணர்வு, அதுக்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் the Holy Bible என்ன சொல்லுகிறது என்றால், இறைவன் அதுக்கு மருந்தாக இருக்கிறார், அவர் மருந்து கொடுக்கிறவராக இருக்கின்றார். So we read about Joseph, Genesis chapter 37 verse 9. யோசேப்பை பற்றி தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 9வது இறைவார்த்தையில் என்ன வாசிக்கிறோம் என்றால், he had another dreams and told it to his brothers saying, I had another dream, listen, the sun and the moon and 11 stars bowed down before me. சரியா? தொடக்க நூல் அல்லது ஆதியாகமத்திலே 37 9வது இறைவார்த்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன், அதில் கதிரவனும் நிலாவும் 11 வெண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தாயும் தந்தையும் அவருடைய 11 சகோதரர்களும் தன்னை வணங்குவது போல ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு யோசேப்பு கூறுவார். So God saw the vision to Joseph. In his future he will be on top. ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு கனவு கொடுக்கிறார், ஒரு தரிசனம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய எதிர்காலத்தில் அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க போகின்றார் அப்படின்ட்டு ஒரு கனவை கொடுக்கின்றார். His family will be blessed by him, through him. அவருடைய குடும்பம் அல்லது அவருடைய சந்ததியே அவர் வழியாக அல்லது அவரால் ஆசீர்வதிக்கப்படும் என்கின்ற ஒரு பெரிய தரிசனத்தை கடவுள் கொடுப்பார். However, between the time period, Joseph faced many challenges. அவ்வளவு ஒரு பெரிய தரிசனம் அவருக்கு கிடைத்திருந்தாலும் அது நிறைவேறுகின்ற கால இடைவெளி பகுதிக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் பயங்கரமான நிறைய சவால்களை, பிரச்சனைகளை, துன்பங்களை அவர் சந்தித்தார் என்று அந்த தொடக்க நூல் படித்து பாருங்கள். அப்படியே நிறைவாக அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. In Joseph's challenges, God was with him, leading him toward the vision that God had shown him. ஆனால் யோசேப்பு சந்தித்த எல்லா சவால்கள் மத்தியிலும் திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், யோசேப்போடு ஆர் இருந்தாராம், கடவுள் இருந்தாராம். கடவுள் அவருக்கு காட்டிய அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக அத்தனை சவால்கள் வழியாகவும் யோசேப்பை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருந்தார் அப்படின்னு நாம் பார்க்கலாம். The Holy Bible declared in Genesis 37:36, தொடக்க நூல் 37:36 திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். Meanwhile, the Midianites sold Joseph in Egypt to Potiphar, one of the Pharaoh's official and the captain of the guard. தொடக்க நூல் அது ஆதியாகமம் 37:36. இதற்கிடையில் மீதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளில் ஒருவனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமான போத்திபரிடம் யோசேப்பை விற்றனர் என்ற ஒரு பகுதி. நான் அதை சுருக்கமாக சொல்லுவேன், உள்ளே இருக்கிறதெல்லாம் வாசிக்கவில்லை, நேரம் போயிடும். அந்த கனவை கேட்டவுடனே அவருடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டு அவரை கொலை செய்யலாம் என்று பார்த்தார்கள், முடியவில்லை. அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், மீதியான இடத்துல அவரை விற்று விடுவார்கள், விற்றுட்டு அவர்கள் வந்து விடுவார்கள். அந்த மீதியானர் என்ன செய்வார்கள் என்றால், அவரை கொண்டு போய் ஒரு போத்திபார் என்ற பார்வோனுடைய அரசிலே வேலை செய்கிற ஒருவரிடத்தில் விற்று விடுவார்கள். சரியோ? அப்படியே விட்டுட்டு இங்கே வீட்டை அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஒரு மிருகம் யோசேப்பை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லுவார்கள்.
ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்கால ஒரு பக்கம் யோசேப்பை வந்து ஆண்டவர் ஒரு பக்கம் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், மரித்து போக விடவில்லை யோசேப்பை. ஆனால் இங்கே வீட்டிலே வந்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அவர் மரித்து போட்டு விட்டார். ஸோ ஜோசப் பிரதர் sold him to Midianites. Midianites sold Joseph to Potiphar. The Potiphar is one of the Pharaoh's officers. But what happened to Joseph's father Jacob? அந்த நேரத்திலே யோசேப்பினுடைய தந்தை யாக்கோபு இருக்கிறார் அல்லவா, அவருக்கு என்ன நடந்தது அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். என்றால் இது வந்து மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இறைவனை நம்புகிற நாம் ஒரு விடயம் நடக்கும் பொழுது எவ்வாறு இருக்கிறோம், என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Genesis 37, 36 to 34. He recognized it and said, "It is my son's robe. Some ferocious animal has devoured him. Joseph has surely been torn to pieces." Then Jacob tore his clothes, put on sackcloth, and mourned for his son many days. தொடக்க நூல் 37, 33 34 வரையும் வாசியுங்கள். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே, ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது. ஐயோ, யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டி கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் அப்படின்னு பார்க்கிறோம். சரியா? யோசேப்பினுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்றால், அவருடைய தந்தை யாக்கோபு வந்து அவன் மரித்து விட்டான் அப்படி என்று சொல்லி அவர் பல நாட்களாக துக்கம் கொண்டாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Notice here, Jacob mourned for his son Joseph, but Joseph was protected by God. தெரியும்? வீட்டிலே யாக்கோபு வந்து அவருடைய தந்தை என் மகன் இறந்து விட்டான் என்று துக்கமா இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் யாருக்கு தன்னுடைய தரிசனத்தை காட்டினாரோ அவரை ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். சரியோ? ஆனால் வீட்டில் என்ன நடக்கிறது என்றால், அவன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். Joseph is now in Pharaoh's house, the officers of Pharaoh. இப்ப யோசேப்பு பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் கொண்டே குழியிலே தான் போட்டார்கள், அதுக்கு பிறகு எங்கேயோ வித்தார்கள், அவன் எப்படியோ போகலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இப்பொழுது ஜோசேப்பை கொண்டு போய் போத்திபார் என்கிற பார்வோன் அரசனுடைய ஒரு அரசிலே வேலை செய்கிறவருடைய வீட்டிலே அவரை இப்பொழுது கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். பட் ஜேக்கப் வாஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் சாரோ. ஆனால் அவருடைய தந்தை யாக்கோபு இப்பொழுது துக்கம் என்கிற வீட்டிலே இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயம் நாம் கவனிக்கின்றோம். Many times we worry and mourn without knowing God's plan and promises. பல சமயங்களில் பல நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால், கடவுளுடைய திட்டத்தையும் வாக்குறுதிகளையும் அறியாமல் நாம் கவலைப்படுகின்றோம், புலம்புகின்றோம். இதுதான் உண்மை. நாம் கடவுளை தேடினாலும், இங்கு வந்து கடவுள் வார்த்தையை கேட்டாலும், ஆராதனை செய்தாலும் பல முறை நமக்கு ஒரு சின்ன துன்பம் வந்த உடனே நாம் புலம்ப ஆரம்பிக்கின்றோம், கவலைப்படுகின்றோம். ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது, கடவுள் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார், ஏன் எங்களை சோதிக்கிறார் என்றெல்லாம் பல முறை நாம் கலங்குகிறோம். ஆனால் உண்மை ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுள் வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம், கடவுளை நம்புகிற பிள்ளைகளை அவர் எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் நம்முடைய எதிர்காலத்துக்காக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் பலமுறை நாம் அதை அறியாமல் இந்த யாக்கோபை போல நாம் அலறுகிறோம், கதறுகிறோம், நம்முடைய விசுவாசத்தை கூட சில நேரத்தில் இழந்து போய் விடுகின்றோம். Because of his other why did Jacob mourn? அதாவது யாக்கோபு எதற்காக புலம்பினார், எதற்காக அவர் கலங்கினார்? Because his other sons came and lied to him. ஏனென்றால் அவருடைய மற்ற பிள்ளைகள் வந்து அவருக்கு என்ன சொன்னார்கள்? பொய் சொன்னார்கள். அதனால்தான் அவர் இப்பொழுது கலங்குகிறார். உம்முடைய மகன் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னதுனாலே அவரால் தாங்க முடியாமல் கலங்குகிறார். Listen this, in other words, he did not know the truth. அடுத்த வார்த்தையை சொல்லுவோமாக இருந்தால், அவர் யோசேப்பினுடைய தந்தை யாக்கோபுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது, உண்மை தெரியாது. தெரியும்? உண்மை தெரியாமல் போனதுனால தான் அவர் இப்பொழுது கலங்கி கொண்டிருக்கிறார். This is what Satan always does to you and us.
இதை தான் சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள், எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். Satan always hide the truth of the Holy Bible, the God's word. அல்லது எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய வார்த்தை, அந்த கடவுளுடைய வார்த்தைக்குள் இருக்கிற உண்மையை முதலாவது மறைக்க பார்ப்பான். என்றால் உண்மை மறைக்கப்படும் பொழுதுதான் நாங்கள் கலங்க ஆரம்பிப்போம், தவிக்க ஆரம்பிப்போம், தனிமை உணர்வோம், கஷ்டத்தை உணர்வோம், பிரச்சனைகளை நாம் பெரிதாக பார்ப்போம். அதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் என்பானவர்களே. கடவுள் வார்த்தையை நம்முடைய வீட்டுக்குள் இருந்து மறைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறைக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்திலிருந்து மறைக்க வேண்டும். அதனால நாம் எல்லாரும் இன்றைக்கு புதுவாழ்விலே இறை வார்த்தையை வாசித்தோம். நாம் புதுவாழ்விலே கிறிஸ்தவர்களானவர்கள் அல்ல, நாம் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்கள். ஆனால் இறை வார்த்தை மறைக்கப்பட்டது. அந்த வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு. அதை மறைத்தது யார்? அப்படி அழகை மறைக்கும் என்றால் நாம் அதுக்கு தொடர்ந்து இடம் கொடுக்க முடியுமா? இல்லை. இடம் கொடுத்தோம் என்றால் அன்றைக்கு யாக்கோபு வீட்டில் என்ன நடந்ததோ அதே நாம் எங்களுடைய வீட்டிலும் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். தொடர்ந்து கேட்கும் பொழுது பார்க்கலாம். இங்கே நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாங்கலே பாருங்கள், எல்லா இடமும் ஹோலி பைபிள் இருக்குது. கோயிலில் இருக்க வேண்டியது ஹோலி பைபிள், கடவுளுடைய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை எங்கே போனது? அப்ப நாம் எல்லாரும் இன்றைக்கு என்ன சொல்லுகிறோம் என்றால், பாடசாலையிலே கொண்டு குருசு வைக்க வேண்டும் என்று நாம் எல்லாரும் ரோட்டிலே போய் நின்று ஆரவாரம் செய்கிறோம். அப்ப கோயிலே ஹோலி பைபிள் வர வேண்டும் அல்லவா? நம்முடைய வீட்டுக்குள்ளே ஹோலி பைபிள் வர வேண்டும் அல்லவா? சாத்தானுடைய வேலையே அந்த ஹோலி பைபிள், ஹோலி வேர்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடாது, நம்முடைய விசுவாசத்துக்குள் வரக்கூடாது, நம்முடைய குடும்பத்துக்குள் வரக்கூடாது. அதை தாண்டி வெற்றி பெறுகிறவர்கள் தான் எப்பொழுதுமே கடவுளுடைய வல்லமைக்குள் இருக்க முடியும். So Satan always hide the truth of the Holy Bible. சாத்தான் எப்பொழுதும் பரிசுத்த வேதாகமத்தை மறைக்கிறான், பரிசுத்த வேதாகமத்தின் உண்மையை மறைக்கிறான். He lies about your life, your children's life, your family and your future because he is a liar. சாத்தான் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தை பற்றி பொய் சொல்லுவான். உங்க குடும்பத்தில் இதான் நடக்கும், அதான் நடக்கும், உன் குடும்பம் சரி வராது, முன்னேறாது, அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்று. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பொய் சொல்லுவான். உன் எதிர்காலத்தில் நீ ஒரு நாள் அப்படி வர முடியாது, இப்படி வர முடியாது, இதெல்லாம் வீண், அதெல்லாம் பொய் என்று பொய் சொல்லுவான். உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் பிள்ளைகள் நன்றாக வர மாட்டார்கள், அவர்கள் இப்படித்தான் இருக்க போகிறார்கள், அப்படித்தான் இருக்க போகிறார்கள், அது இப்படி போவார்கள், அவர்கள் சொல்வழி கேட்க மாட்டார்கள் என்றெல்லாம் பல பொய்களை சொல்லுவான். ஏனென்றால் சாத்தான் பொய்யன் என்று திருமறை சொல்லுகிறது அன்பானவர்களே. He always wants you to put down in darkness, worries and loneliness. அல்லது எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் மக்களை இருளுக்குள் வைத்திருக்க வேண்டும், தனிமைக்குள், வேதனைக்குள், கஷ்டத்துக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்பதான் பார்த்தீர்கள் என்றால் அவனுடைய உற்பத்தி பொருட்களை அவனால் விற்க முடியும். இல்லை என்றால் அவனுடைய உற்பத்தி பொருட்கள் வீழ்பட முடியாது. கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டது என்றால் அழகையினால் கொடுக்கப்படுகின்ற உற்பத்தி பொருட்கள், சிற்றின்பத்துக்கான பொருட்கள் கூட அவனுக்கு வியாபாரம் நடக்காது. பட் ரிமெம்பர் Psalm 37:19. ஆனால் திருப்பாடல்கள் 37:19 என்ன சொல்கிறது பாருங்கள். You will not be confounded in times of evil and in days of famine you will eat your fill. திருப்பாடல்கள் 37:19 என்ன சொல்கிறது? பொல்லாத காலங்களிலும் நீ வெட்கப்பட மாட்டாய், பஞ்சத்தின் நாட்களிலும் நீ நிறைவடைவாய். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் அழகை சொல்லுவான், இல்லை, நீ நிறைவடைய மாட்டாய், நீ நிம்மதியா இருக்க மாட்டாய், உனக்கு இதிலே சுகம் வராது, இதிலே உனக்கு கஷ்டமாகவே இருக்கும். அதான் அழகை சொல்லுகிற வார்த்தை. ஆனால் கடவுள் தன்னுடைய வார்த்தையினால் என்ன நமக்கு சொல்லுகிறான்? இல்லை, உன் வாழ்க்கையிலே பஞ்சம் வந்தால், வேதனை வந்தால், கஷ்டம் வந்தால், தனிமை வந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ நிறைவடையும்படி நான் செய்வேன். அல்லேலூயா. கரங்கள் தட்டுதவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். So therefore, when you go through the valley of darkness, worries and troubles, run to God, don't run to the world. உங்கள் வாழ்க்கையில தனிமை, கஷ்டம், வேதனை, துன்பம் வரும் பொழுது அன்பானவர்களே, ஆண்டவரிடத்திலே ஓடி பாருங்கள், ஆண்டவரிடத்திலே ஓடி போங்கள். உலகத்துக்கு ஒருபோதும் ஓட வேண்டாம், உலகத்துக்குள்ளே நீங்கள் போய்விட வேண்டாம். துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது திருமறை சொல்லுகிறது, நான் உங்களை நிறைவளிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். நிறைவளிக்கிற ஒரு இடத்துல நாம் ஓடி வர வேண்டும். Don't stay at home and worry about your troubles. வீட்டிலேயே இருந்து கொண்டு உங்கள் துன்பத்தை பற்றி, உங்களுடைய கஷ்டங்களை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். Participate in prayer meeting,
worship God and listen to his promises. துன்பம், கஷ்டம், தனிமை, நோய் வந்தவுடனே நீங்கள் ஒதுங்கி போக வேண்டாம். ஆண்டவரிடத்திலே ஓடி வாருங்கள். இந்த சோவழிபாடுகள் போன்ற இடங்களிலே பங்கு பெற்றி ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள். அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களை கேளுங்கள். என்றால் அதன் மூலமாக ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறார். God will help you to be strong and steady in your faith and your hope. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், உங்களை தன்னுடைய வல்லமையினால் ஆட்கொண்டு அவருடைய வார்த்தையினால் பேசி உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் உறுதியாய் இருக்கும்படி அவர் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவராக இருக்கிறார். Notice another lesson from Jacob, Genesis 37:34. தொடக்க நூல் 37:34. Then Jacob tore his cloth, put on sackcloth and mourned for his son many days. தொடக்க நூல் 37:34. தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்குடையை கட்டிக்கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார் அப்படின்னு திருமறை சொல்லுகிறது. பாருங்கள், Jacob clothed himself with sackcloth. யோசேப்பு என்ன ஜேக்கப், அதாவது யாக்கோபு என்ன செய்தார் என்றால், அந்த துக்கம் வந்த உடனே அவர் ஒரு சாக்குடையை இடுப்பிலே கட்டிக்கொண்டு துக்கம் கொண்டாடினார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு அங்கே ஆண்டவரால் பாதுகாக்கப்படுகிறார். யோசேப்பு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நோக்கி வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் வீட்டிலே அவருடைய தந்தை அதை அறியாமல் போனதினாலே, பொய்யை நம்பினதினாலே சாக்குடை உடுத்தி கொண்டு துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். The sackcloth which people did in the olden days when in worries. பழைய நாட்களிலே துக்கம் வந்து விட்டதனால் இது போல சாக்குடையை அணிந்து கொண்டிருப்பது அது அவர்களுடைய ஒரு கலாச்சாரம். அப்போ அதை பார்த்த உடனே அவர்களுக்கு தெரியும் இந்த வீட்டிலே ஏதோ ஒரு துக்கம் என்று சொல்லி. ஆகவே இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், யாக்கோபு துக்கம் கொண்டாடுகிறார். Listen this, but my friends, when you are in worries or troubles, don't clothe yourself with the sackcloth of pain or worries or sin. உங்கள் வாழ்க்கையிலே துன்பம், கவலை, கஷ்டம் வரும் பொழுது பாவம் என்கிற அல்லது கவலை என்கிற, வேதனை என்கிற, தனிமை என்கிற சாக்குடையை உங்கள் மேல் ஒருபோதும் உடுத்திக் கொள்ளாதீர்கள். அதல்ல கடவுள் சொல்லுவது நமக்கு. திருமறை அதை சொல்லவில்லை. உனக்கு துன்பம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, வேதனை, தனிமை அல்லது கோபம் அல்லது பாவம் என்கிற சாக்குடையை அணிந்து கொண்டிரு அப்படின்னு திருமறை ஒருபோதும் சொல்லவில்லை. Instead, the Holy Bible teaches, Philippians chapter 4 verse 6, do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your requests to God. பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்ப திருமறை என்ன சொன்னது என்றால், துன்பம், கஷ்டம் வந்த உடனே அதாலேயே போத்திக்கொண்டு நீ இருக்காதே, மாறாக ஆண்டவருக்கு உன் விண்ணப்பங்களை தெரிவி. எப்படி தெரிவிக்க வேண்டுமா? என்ன அழகாக அதிலே சொன்னார் பாருங்கள். பிலிப்பியரில் என்ன சொல்லப்பட்டது? எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு, முதலாவது நன்றி சுபம் பெற வேண்டுமாம். அதுக்கு பின்பு இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஸோ முதல்லையே நன்றி சொல்ல, நம்மள எத்தனையோ பேருக்கு நன்றி சொல்ல தெரியாமல் இருந்தது சோ வழிபாட்டுக்கு வர முதல். ரெண்டாவது, உங்கள் விண்ணப்பங்களை கடவுளுக்கு தெரிவியுங்கள். எங்களுடைய வேண்டுதலை கடவுளுக்கு தெரிவிக்க வேண்டுமா? ஆண்டவரே, என்னுடைய உடலில் நோய் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது, இதோ நீர் தாம் இந்த நேரத்தில் என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும், என்னை அதிலிருந்து விடுதலை ஆக்கும். எங்கள் ஆண்டவரிடத்திலே அப்படி சொல்லி ஜெபியுங்கள் என்று திருமறை சொல்லுகிறது. இதையும் சாத்தான் என்ன செய்தான் என்றால், செய்யாதபடி நம்முடைய வாயை கட்டி போட்டான். துதிப்பதற்கோ, ஆண்டவரை போற்றுவதற்கோ, நன்றி சொல்லுவதற்கோ நமக்கு தெரியாமல் இருக்கிறது. தெரியாமல் இருந்தது இன்னும் எத்தனையோ பேருக்கு இயலாமலேயே இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
வாயினால் எத்தனையோ வார்த்தைகளை, வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். இல்லை, ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என் வாயை அபிஷேகம் பண்ணும், உம்மை போற்றுவதற்கும் உமக்கு நான் நன்றி சொல்லுவதற்கும். அது முக்கியமான ஒன்று. அது இல்லாத வீட்டுக்குள்ளே இருள் வந்துவிடும். அலகை உங்களை கட்டி போட ஆரம்பித்து விடுவான். வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வல்லமையை நாம் காண முடியும். இரண்டாவது, ஜெபிக்க வேண்டும். வாழ்க்கையில துன்பம், கஷ்டம் வரும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. Psalm 55:22. Cast your cares on the Lord and he will sustain you. He will never let the righteous be shaken. திருப்பாடல்கள் 55:22 என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவர் மேல் உன் கவலையை, வாசிப்போம், ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சி உறவிட மாட்டார். நேர்மையாளர் என்றால் கடவுளை நம்புகிறவர்கள், கடவுள் வார்த்தையை நம்புகிறவர்கள். அவர்களை ஆண்டவர் ஒருபோதும் வீழ்ச்சி உறவிட மாட்டாராம். ஆனால் நாமளே என்ன செய்தோம் பாருங்கள். ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடும் தான் திருமறை சொன்னது. நாம் பலமுறை மக்கள் மேலதான் அங்க கவலையை போடுறோம். சின்ன துன்பம் என்றாலே போன் எடுத்து எல்லாருடைய எங்களுடைய பிரச்சனையே கதைக்கிறோம். ஆனால் திருமறை சொல்கிறது, மக்கள் மேலும் கவலையை போடாதே, ஆண்டவர் மேலும் கவலையை போடு. அப்ப ஆண்டவர் மேல் ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய கவலையை சொல்ல கற்றுக்கொள்வது, பழகுவது மிக முக்கியம். அது என்ன சொல்லுகிறது பாருங்க. நீ அப்படி போட்டால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? வாசிங்கள் அங்கே. ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர்களை ஆதரவளிப்பார். மக்களுடைய ஆதரவு வேறு அன்பானவர்களே, கடவுள் கொடுக்கும் ஆதரவு வேறு. அதுக்கு பின்பு என்ன சொல்லுகிறார் என்றால், நேர்மையாளரை ஒருபோதும் அவர் வீழ்ச்சி உறவிட மாட்டார். ஆகவே கிறிஸ்தவர்கள், கடவுள் நம்புகிறவர்கள், துன்பம், வேதனை, கஷ்டம் வரும் பொழுது அவர்கள் விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் மீண்டும் எழுந்து வர ஆண்டவர் அவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கின்றார். Cast your cares on the Lord. He will sustain you. He will never let you be shaken. In every situation, instead of living in fear and pain, pray to God, worship God and give thanks to God. உங்கள் பிரச்சனைகள், துன்பமான நேரத்திலே 3 விடயம். 1, ஆண்டவரை நன்றாக துதியுங்கள். 2வது, ஜெபம் பண்ணுங்கள். 3வது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். The Holy Bible says in Genesis 37:34 that Jacob tore his cloth, put on sackcloth and mourned for his son many days. Notice the many days. தொடக்க நூல் 37-34 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு இடுப்பில் சாக்குடையை கட்டி கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார். ஒரு நாள் அல்ல அன்பானவர்களை, நீங்கள் கவனிக்க வேண்டியது பல நாட்கள். என்றால் ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு அவைகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அங்கு துக்கமான்னு கேட்டால் இல்லை. ஆண்டவர் யோசேப்பை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் வீட்டிலே பாருங்கள், ஒரு நாள் துக்கம் அல்ல, பல நாட்கள் துக்கம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த துக்கத்தை எவ்வாறு கடவுளிடத்தில் கொண்டு வருவதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. Notice the word many days. Many days Jacob mourned for his son Joseph. Don't extend your darkest day with worries and unpraying moment. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற துன்பமான, கஷ்டமான, இருளான நாட்களை நீடிக்காதீர்கள். ஜெபம் செய்யாமல் அல்லது வேதனை, துன்பத்தினாலே அதை நீடித்துக் கொண்டிருக்க கூடாது நாம் ஒருபோதும். என்றால் அதை நீடிக்க நாம் இன்னும் பாதிக்கப்படுவோம், நாம் இன்னும் கஷ்டப்படுவோம், நாம் இன்னும் பல துன்பங்களுக்குள் போய்விடுவோம். அது நீடிக்க கூடாது. மாறாக அதை ஆண்டவரிடத்திலே கொடுத்து மன்றாடி அதிலிருந்து விடுதலை பெற வேண்டியது மிக மிக அவசியமாகும். So don't extend your darkest days with worries and unpraying moment. This is dangerous, my friend. இது மகா பெரிய ஆபத்து. Don't be alone without God's guidance. கஷ்டம், துன்பம் வரும் பொழுது ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாமல் ஒருபோதும் தனித்து போய் விடாதீர்கள். என்றால் தனித்து போய்விட்டால் அலகைக்கு மிக வாய்ப்பாகிவிடும். என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் நின்றீர்கள் என்றால் அவன் உங்களை எந்த வழியிலும் கொண்டு போய் விடலாம். அதனால் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது கடவுள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு ஒரு பாதையை காட்டுவார், அல்லது எங்களுக்கு உள்ளத்திலே ஏதோ ஒன்றை பேசி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். So don't extend your darkest day with worries. And this is dangerous. Don't be alone with God's guidance, protection and His anointing.
அது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த அபிஷேகம், அவருடைய வல்லமை இல்லாமல் நீண்ட நாட்கள் நாம் இருந்து விடக்கூடாது. அது மகா பெரிய ஆபத்து. அது அந்த அபிஷேகம் இருக்கிறதல்லவா, இந்த இடத்துல நீங்க வந்து ஜெபிக்கும் பொழுது, பாடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஒரு வல்லமை நம்மேல் இறங்கி வருகிறது. அதனால தான் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜெப நேரத்திலே மக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், சமாதானம் பெறுகிறார்கள், உடல் நோய்கள் மறைகிறது, வெற்றி உண்டாகிறது. நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும். என்றால் கடவுளுடைய பிரசன்னம் நம்மேல் வந்திருக்கிறது. அந்த பிரசன்னத்தை நாம் சும்மா பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கேயோ ஒரு இடத்திலே போய் எங்கே நின்று கொண்டு இல்லை, நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பிரசன்னம் நம்மை தாங்கும். அதனாலே துன்பம் கஷ்டம் வந்தவுடனே நாம் வீட்டிலே கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. கடவுளுடைய பிரசன்னம் பொழியப்படுகிற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அப்ப ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் எங்களை விடுதலையாக்கி விடுகிறார். Try to come quickly into the presence of God as soon as possible. எவ்வளவு கெரியாக ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் வர முடியுமோ அவ்வளவு கெரியாக நீங்கள் வந்து விட வேண்டும். Start reading the Holy Bible and pray over God's promises and join the worship. நீங்கள் அந்த துன்பம் கஷ்டமான வரும் பொழுது கட்டாயமா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஆராதனைக்கு வந்து ஒன்று சேர வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வாக்கு தத்தங்களை வாசித்து அந்த வாக்கு தத்தங்களை வைத்து நாம் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்ப்பது போல துன்பமான நேரத்தில் ஆண்டவர் நம்மை இகழ்ச்சி அடைய விட மாட்டார் அப்படின்றால் நாம் அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். Because God's power only release you from your worries, pain, loneliness and bondage. என்றால் கடவுளுடைய வல்லமை ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. The last one, Genesis 37:35. All his sons and daughters came to comfort him, but he refused to be comforted. No, he said, I will continue to mourn until I join my son in the grave. So his father wept for him. சரியா? தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 37:35 பல முறை நாம் இதை வாசித்து இருப்போம். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு யாக்கோபுக்கு தந்தைக்கு அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவி கூடாமல் நான் துயரற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். மகன் என்னும் பாதாளத்துக்கே போகவில்லை. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாதாளம் என்றால் துன்பம் என்பதற்கு அடையாளம், அவ்வளவுதான். சரியோ? அதனாலே மகன் என்னும் பாதாளத்துக்கு போகவில்லை. தந்தை என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லை, நான் ஆறுதல் அடைய மாட்டேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து சொன்னாலும் நான் அவர்களை அவ்வளவு நேசமாக இருந்தேன், அதனால் நான் ஆறுதல் அடைய மாட்டேன். நான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பேன். அவர் போன இடத்துக்கு, அந்த கல்லறைக்கு, பாதாளத்துக்கு நான் போகும் வரைக்கும் நான் கவலைப்பட்டு கொண்டிருப்பேன். இப்படி இருந்தால் கடவுள் நம்மை விடுதலையாக்கவே முடியாது. சரி, என்னுடைய கவலை, என்னுடைய பிரச்சனையை, நான் சொல்லுவதை, நான் நினைப்பதை பிடித்துக் கொண்டே இருப்பேன் என்றால் கடவுள் வந்து நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. So notice Jacob said no. சரியோ? To comfort, no to peace and no to coming out of his pain. யாக்கோபு என்ன சொன்னார் என்றால், அவருடைய புதல்வர் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆறுதல் படுத்திய பொழுது அவர் சொன்னார், இல்லை, நான் அதிலிருந்து வெளியே வர மாட்டேன், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வெளியே வர மாட்டேன், என்னுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள நான் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னார். Many times this is what we do. பல முறைகளிலே நாமும் இதை தான் சொல்லுகிறேன். We say no to God's advice. This is very important. பல முறை கடவுள் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனைக்கு நாங்கள் வந்து இல்லை என்று பதில் சொல்லுகிறோம். We say no to changing our wrong path to the right one. We say to coming to the right spirituality. We say no to repentance and many others. பலமுறை நாம் மனம் திரும்புவதற்கு இல்லை என்று சொல்லுகிறோம், சரியான பாதைக்கு வாரதற்கு இல்லை என்று சொல்லுகிறோம், சரியான ஆன்மீகத்துக்குள் வருவது கூட பலமுறை நாம் இல்லை என்று சொல்லுகிறோம். நாம் இருப்பது போலவே இருப்போம் என்று பிடித்துக் கொள்ளுகின்றோம். And he said, I will continue to mourn until I join my son in the grave. நான் என் மகனுடன் கல்லறையில் சேரும் வரை நான் தொடர்ந்து துக்கத்தில் இருப்பேன்.
Seriyo, notice these words. This is how we invite curses on us and on our family. இவ்வாறு நாம் சொல்லுவதன் வழியாக தான் சாபங்களை, தீமைகளை, பிரச்சனைகளை எங்கள் மேலும் எங்களுடைய குடும்பத்தின் மேலும் நாம் கொண்டு வருகிறோம். என்னது? நான் பாதாளம் போகும் வரைக்கும் கவலையிலேயே இருப்பேன் என்று கூறுகிறார் பாருங்கள். இது போல நாம் சொல்லக்கூடாத பல வார்த்தைகளை நம் மேல் சொல்லுகிறோம். இப்படி வந்தால் எனக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், என் குடும்பத்துக்கு அது நடக்கும், என் பிள்ளைகளுக்கு இது நடக்கும், இந்த வருத்தம் வந்தால் எனக்கு அது வரப்போது, இது வரப்போது, என்னென்றே தெரியாமல் நாம் வாயிலே வந்ததெல்லாம் சொல்லுகிறோம் பாருங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருகிறது. Joseph is not in grave. He is in God's plan. He is in Egypt now. யோசேப்பு பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது ஆண்டவருடைய திட்டத்திலே எகிப்து நாட்டிலே அவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். But Jacob invites the grave to him. ஆனால் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கைக்குள், தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே பாதாளத்தை வரவேற்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. He said, I will continue to mourn until I join my son in the grave. Many times, without noticing, you are pronouncing curses on you. உங்களை அறியாமலேயே பல நேரங்களிலே நீங்கள் சாபங்களை உச்சரித்து விடுகிறீர்கள், நாம் உச்சரித்து விடுகிறோம். So be careful of what you are speaking. அதனாலே துன்பம், கஷ்டம், வேதனை வரும் பொழுது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதிலே தயவு செய்து என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். நாம் பேசுவதனால் என்ன வருகிறது என்பதை நாம் பின்பு ஒரு முறை பார்க்கலாம். நாம் பேசுவதனால் என்ன வருகிறது என்று. என்றால் பரிசுத்த வேதாகமத்திலேயே முதலாக வருத்தத்தினால் மரித்தவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யாக்கோபு தான். தெரியும். அதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 14-17 தலைமுறைகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் வருத்தத்தினால் மரித்தார் என்று அல்ல, ஈசாக்கு வருத்தத்தினால் மரித்தார் என்று அல்ல, யாக்கோபு வருத்தத்தினால் மரித்திருக்கிறார் என்று திருமறை சொல்லுகிறது. ஏனென்றால் அவருக்கு எவ்வளவு ஆறுதல் வந்த நேரமும் தன் வாயினாலே தீமையை பேசிக் கொண்டிருந்தார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். சரி. So be careful what you are speaking. Don't speak unwanted words on you, on your family, on your future, on your spouse and your children. தேவையில்லாத வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகள் மேல், உங்களுடைய துணையின் மேல், உங்களுடைய எதிர்காலத்தின் மேல், உங்களுடைய குடும்பத்தின் மேல் ஒருபோதும் பேசிவிடாதீர்கள். சரியோ? கோபம் வந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகள் நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. அது ஆபத்தானது. சரி. Because God is working behind the screen because of you. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காக, உங்கள் பின்பக்கமாக அவர் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். God did not let Joseph be confounded in times of evil. பொல்லாத சூழ்நிலைகள் வந்த பொழுது யோசேப்பை ஆண்டவர் கைவிடவில்லை. Also God blessed Joseph in the days of famine to be full and help others. ஆனால் யோசேப்பை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் எகிப்து நாட்டிலே வைத்து ஆசீர்வதித்து பஞ்ச காலத்திலே என்ன நடந்ததாம்? யோசேப் பஞ்ச காலத்திலே அவரை பெரிய விதமாக ஆசீர்வதித்து பெரிய களஞ்சியங்கள் எல்லாம் அவர் சாப்பாடு சேர்த்து அவர் எத்தனையோ நாட்டுக்கு பிறகு சாப்பாடு கொடுக்கும்படி கடவுள் இங்கே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வீட்டிலே பார்த்தீர்கள் என்றால் அதை அறியாமல் என்னவோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். So எல்லாருக்கும் அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். So God's want to do the same for you too. அதுதான் ஆண்டவர் நமக்கும் செய்ய விரும்புகிறார். May God be with you at time of evil and protect you. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துயரமான கஷ்டமான காலத்திலே ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பாராக. In your days of famine, may God Almighty fulfill all your needs. உங்களுடைய வறட்சியான காலத்திலே எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்வாராக. ஏனென்றால் யோசேப்பு வாக்கு கொடுத்த கடவுள் அதை நிறைவேற்றுவார் என்றால் இன்றைக்கு இங்கே இருந்து நம்மோடு பேசுகிற கடவுள் அவரை தேடி வந்திருக்கிற எங்களுக்கும் அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. வெட்கத்துக்கு பதிலாக
ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. தாழ்மையில் இருக்கும் என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. தாழ்மையில் இருக்கும் என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. கண்மலை மேல் வைப்பீரையா. என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. தூரமாக அபிஷேகம் செய்வீரையா. என்னை அபிஷேகம் செய்வீரையா. என்னை அபிஷேகம் செய்வீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. சிங்காரம் தருவீரையா. நம்ம இப்பொழுது எல்லாருமாக ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதனை செய்ய போகிறோம். என்று நாம் கேட்டது போல தூய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுவார், உங்கள் வேதனைகள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நன்றியோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. இந்த நேரத்தில் அன்பானவர்களை எல்லாரும் கரங்களை விரியுங்கள் அல்லது கரங்களை குவித்துக் கொள்ளுங்கள். வாய்களை திறந்து என்னோடு இணைந்து ஆண்டவருக்கு எல்லாரும் இப்பொழுது நன்றி சொல்லுவோம். யாரும் வாய் மூட வேண்டாம், வாயை திறவுங்கள். அப்பொழுது ஆண்டவர் அதிலே தன்னுடைய ஜெப வல்லமையை வைப்பார். திருப்பாடல் சொல்லுகிறது, உங்கள் வாய்களை விரிவாய் திறவுங்கள், அப்பொழுது ஆண்டவரோ அதில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வைப்பார் என்று சொல்லி. ஆகவே எங்கள் வாய் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால் அபிஷேகித்து பயன்படுத்தட்டும். உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு பெரிய விடுதலையை கொண்டு வரும். அன்பானவர்களே, உங்கள் நன்றி, உங்கள் துதி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறது. எல்லோருமாக அப்படி ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். நீர் வல்லவர், நல்லவர், மாறாதவர், மகிமையின் ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், எங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர், வாக்கு தத்தங்களால் எங்களை நிறைவளிக்கிற ஆண்டவரே, வாக்கு தத்தங்களால் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, வாக்கு தத்தங்களால் எங்களை குணமாக்குகிற தெய்வமே, வாக்கு தத்தங்களால் எங்களை விடுதலைக்குள் வழி நடத்துகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பஞ்ச காலத்தில் எங்கள் நிறைவளிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். கேடு காலத்தில் எங்களை கைவிடாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஆண்டவரே, எங்கள் வேதனையை நீர்தாமே மாற்றுகிறீர், எங்கள் நோய்களை நீர் குணமாக்குகிறீர், எங்கள் கட்டுக்கள் இருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறீர், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் வீட்டுக்குள்ளே அபிஷேகத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி.
இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.